அனைவருக்கும் எனது வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. பள்ளி முதல் நாளே மீட்டிங் இருக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். முக்கியமான சில விஷயங்கள் உடனடியாக அமல்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இங்க பக்கத்துல சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதுனால காலையில அதிகமா டிராபிக் ஜாம் ஆகுது. அதனால சிலர் தாமதமா கூட வரீங்க. நானும் கவனிச்சிருக்கேன். டிராபிக் ஜாம் நம்ம தப்பு கிடையாது, ஆனா தவிர்க்க முடியாதது அல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனி நம்ம பள்ளி ஆசிரியர்களோட வேலை நேரம் காலையில 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும். 7 மணிக்கு அப்புறம் தாமதமா வர்றவங்களோட அட்டெண்டன்ஸ் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அதனால உங்கள பலருக்கு இதுல சம்மதம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்னோட முடிவு இறுதியான முடிவு. நிச்சயமா இதனால உங்களுக்கும் நம்ம பள்ளி மாணவர்களுக்கும் நல்லதே நடக்கும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா நம்ம எந்த தொழிலையும் தேர்வு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆசிரியர் தொழில் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டா அதை சிறப்பா செய்யும். ஒரு காலத்துல டீச்சரா ஆயிட்டா பாதி நாள் வேலை, அரசாங்க உத்தியோகம், சலுகை கிடைக்கும்னு சொல்லி நிறைய பெண்கள் ஆசிரியர் வேலையில சேர்ந்தாங்க. அப்படி இருந்தும் நமக்கு கிடைச்ச சில நல்ல ஆசிரியர்களால தான் இன்னைக்கு நம்ம இங்க ஆசிரியர்களா இருக்கோம். எந்த காரணத்தினால நீங்க ஆசிரியர் தொழிலை தேர்ந்தெடுத்திருந்தாலும் என்னோட நிர்வாகத்துக்கு கீழே வேலை செய்யற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்களா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், காலையில 7 மணில இருந்து 7:30 வரைக்கும் தேசிய மொழியை ஒரு சிறப்பு பாடமா நடத்தலாம்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் நலன்ல அக்கறை உள்ள பல திட்டங்கள் என்கிட்ட இருக்கு. இதுல எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் திட்டங்கள் நிச்சயமா அமல்படுத்தப்படும். சார், சில டீச்சர்ஸ்க்கு சொந்த டிரான்ஸ்போர்ட் இல்லை. உடனே 7 மணிக்கு வர சொன்னீங்கன்னா எப்படி சார்? கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம்னா எவ்வளவுனா? அது வந்து பிரச்சனை உங்களுக்கு மட்டும் தானே புஷ்பா? இல்லைங்க சார், எனக்கு சொந்த கார் இருக்கு. அப்புறம் ஏன் கஷ்டப்படுறீங்க? பிரச்சனை உள்ளவங்க பேசிட்டுமே. சார், எனக்கு சொந்தமான கார் இல்ல. ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா. ஒரு வாரத்துக்கு அப்புறம் முடியலன்னா என்ன செய்வீங்க ரங்கி? ஒரு வாரம் கழிச்சு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சிருங்க. ராகினி, காரணத்தை தேடுறவங்க கடமையை சரியா செய்யவே முடியாது. கண்டிப்பா அப்படிப்பட்டவங்க ஆசிரியரா இருக்கவும் கூடாது. தம்பி, கூட்டிட்டு போவ யார் வந்திருக்கா? அப்பா வந்திருக்காங்க. அப்பாவா? எங்கப்பா? அவர்தான் இவரா? இவர்தான் பிள்ளைங்களை கூட்டு போறேன். என்னங்க கொஞ்சம் சீக்கிரமா வர்றது இல்லையா? காணா போன பிள்ளைங்களை பத்தி பேப்பர்ல எத்தனை கேஸ் வந்திருக்குது. என்னன்னா செய்யறது, ஸ்கூலுக்கு கலைஞ்சாலே டிராபிக் ஜாம் ஆயிருது. எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வர்றது இல்லையா? அதுவும் சரிதான். இருந்தாலும் பிள்ளைங்க மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடல்ல கொட்டின உப்பை தேடுறதும் காணா போன பிள்ளைய தேடுறதும் ஒண்ணுதான். இது வரைக்கும் காணா போன பிள்ளைங்கள எத்தனை பிள்ளைங்க கிடைச்சிருக்கு சொல்லுங்க. சாரிண்ணா, இன்னும் கொஞ்சம் வெள்ளனே வர பாக்குறேன். அதை செய்யுங்க. அரவிந்த், பரிச்சைலாம் ஒழுங்கா செஞ்சியா? இல்லப்பா, கலர் அடிச்சுக்கிட்டு டீச்சர் தாள வாங்கிட்டாங்கப்பா. பரிச்சையை செய்யாம நீ ஏன் கலர் பண்ண? அம்மா தான் சொன்னாங்க நிறைய பாடம் இருந்தா கலர் அடிக்க சொல்லி. அப்பதான் டீச்சருக்கு பிடிக்குமா?
இதை அப்படியே வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லு. உங்க அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படியாப்பா? சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நான் கிளம்புறேன். பார்த்து கூட்டிட்டு போங்க. என்ன ஸ்ரீராம், ஆசிரியர்கள் யார் முகத்திலையும் கலையே காணாமே. அதுக்கு என்ன சார் செய்ய முடியும்? அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ. உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையே? அப்படி இல்லைங்க சார். நன்றி உணர்வு, கடமை உணர்வு இப்படிலாம் இருக்கீங்களே சார். நீங்கள் வழிகாட்டி ஏணியில் ஏறி வந்தவண்ணா மேலேறி வந்துட்டு ஏணி எட்டி ஒதுக்கிறது சரியில்லையே. நானும் சிலரையாவது கை தூக்கி விடணும்ல. ரொம்ப பெருமையாக இருக்கு ஸ்ரீராம். இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சா நம்ம சமுதாயம் சீக்கிரம் முன்னேறிடும். ஆனால் இருந்தாலும் எனக்கு பேராசை அதிகம் தான் இல்லையா? எனக்கு தெரியும் ஸ்ரீராம், நிறைய ஆசிரியர்கள் என் திட்டத்தின் மேலே திருப்தி இல்லாமல் இருக்காங்க. அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? மாணவர்களோட நலனுக்காகவும் ஆசிரியர்களோட எதிர்காலத்துக்காகவும் நான் இப்படி தான் இருக்கணும். நல்லது நடக்கணும்னா இதையெல்லாம் பொறுப்பெடுத்தக்கூடாது. என்ன சொல்றீங்க? சொல்கிறது உண்மைதான் சார். டீச்சர், நம்ம தலைமை ஆசிரியர் ஒன்றும் எக்ஸாம் இல்லையே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார்ல? இல்ல டீச்சர், அவர் கொஞ்சம் நல்ல மாதிரி தான். மற்ற டீச்சர் சொல்லி கேட்டிருக்கேன். வெறும் பேரும் புகழுக்காக மட்டும் இல்லாம சமுதாயத்து மேல நிறைய அக்கறை உள்ளவர். அவர் சொல்றது போல நடந்தா நல்லது தானே. ஏதோ 3 மாடி கட்டணம் வந்ததுனால தான் முதலாம் ஆண்டுலேயே 90 பிள்ளைங்களுக்கு மேல சேர்ந்திருக்காங்க. முன்னாடி ஒரு வகுப்புல 30 பிள்ளைங்க சேர்க்க கஷ்டப்பட்டோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் பள்ளி மேல நம்பிக்கை வந்திருக்கு. பிள்ளைங்க நல்லா தேர்ச்சி அடிச்சா தானே பேரண்ட்ஸ் நம்பி அனுப்புவாங்க. அதுவும் சரிதான். ஆனா மற்ற வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இல்லையே. வேலைக்கு போனோமா வந்தோமா குடும்பத்தோட சந்தோஷமா தானே இருக்காங்க டீச்சர். நமக்கு மட்டும் ஏன்? அதுவும் தமிழ் பள்ளியில டீச்சரான மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். என்ன டீச்சர் இப்படி சொல்றீங்க? ஆசிரியம்ங்கிறது தொழில் கிடையாது, சேவை. அதனால தான் ஊதியம் கொடுக்காம தட்சணை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் ஸ்கூல் என்றது நம்ம சமுதாயத்தோட நம்பிக்கை. எஸ்டேட்ல வாழ்ந்தவங்க எத்தனையோ பேர் இப்ப அரசாங்கத்துல நல்ல வேலையில இருக்காங்கன்னா அதுக்கு தமிழ் பள்ளி தான் காரணம். என்ன, அதுல சிலர் தமிழ் பள்ளிகளை மறந்துட்டாங்க. ராம், சொல்லு. எப்போ உங்கள் அம்மா கிட்ட நம்மளை பற்றி பேச போகிறீங்க? ஆரம்பிச்சிட்டியா? என் நிலைமை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சோம் ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேற? ஏன் நிலைமையை பற்றி தான் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம பழகி 5 வருஷம் ஆகுது. முகிலனுக்கு 10 வயசாகுது. அவனுக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஊரை பற்றி என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்? நிச்சயமாக நான் அவன் அப்பாவில் நான் அவனுக்கு தெரியும் தானே. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என் ஹஸ்பண்ட் இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சு என்ன டிவோர்ஸ் பண்ணும்போது நானும் என் பையனை தனியாக நின்னோம். அப்போ நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க தானே. ஆனால் இப்போ இப்படி பேசுகிறீங்க. அழுதுகிட்டே இரு. உனக்கு தெரியும் தானே அம்மாவுக்கு உடம்பு முடியல. நான் அவங்களுக்கு ஒரே பையன். என் கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கு பல கற்பனை இருக்கும். இந்த நேரத்தில் நான் போய் உன்னை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஏற்கனவே நான் பிளாக் லிஸ்ட், லோன் எடுக்க முடியாது. என் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இப்போவும் அப்போன்னு இருக்கு. இப்போ நான் நம்பி இருக்கிறது அம்மாவோட இபிஎஃப் காசு தான். ஒட்டு மொத்தமாக எல்லாத்துக்கும் வெட்டு வச்சுருவோம் போல இருக்கு. அப்போ உங்களுக்கு காசு தானே முக்கியம்? ஆமாம், காசு தான் முக்கியம். காசு இல்லாமல் வாழ முடியாது. ஐயோ எனக்கு காசு முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம்னு எனக்கு பொய்யா வசனம்லாம் பேச தெரியாது. நல்லா நினச்சி பாரு, ஒருவேளை எனக்கு வருமானம் இல்லாமல் போச்சுன்னா நீயே என்னை உதாசீனப்படுத்திடுவ. முடியும்னா வெயிட் பண்ணு, முடியலன்னா நாளைக்கு எவனாவது வந்தானா அவனை கல்யாணம் பண்ணிட்டு போ. எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. எனக்கு நல்லா வேணும். கல்யாணம் பண்ணாமல் இப்படி உங்க கூட ஒன்றா இருந்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான்.
முதல்ல அழுவுறத நிப்பாட்டு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் சொன்னேன். வெயிட் பண்ண தானே சொன்னேன். ஏன் எப்போதுமே என்னை அப்செட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்? சரி, முகிலன் வந்துட்டான், நீங்கள் கிளம்புங்க. ஹாய் அங்கிள். ஹாய் முகிலன். அங்கிள் உனக்காக புதுசாக பேட்மிண்டன் ராக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ அழகா இருக்கு அங்கிள். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு அங்கிள். தேங்க்யூ அங்கிள். சரி நான் மேலே போகிறேன். சரி, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன். டேக் கேர். பார்த்து போயிட்டு வாங்க. விக்னேஷ் இருக்கான பாரு. டேய் என்னடா அம்மா போயிட்டாங்களா? சாப்பிட்டியா? இல்லடா அம்மா வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. என்ன சாப்பாடு குடு. இல்லடா பாரு எங்கள் அம்மா சாப்பாடு எடுத்துருக்காங்க, வா சாப்பிட்லாம். இல்லைடா ஒரே ஒரு பேக்கெட்டாக இருக்குது, எப்படிடா? அதெல்லாம் போதும், வாங்க இல்லை சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுலையா? சரி பரவாயில்ல, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். டேய் அது வந்து வேணாண்டா. சரி பரவாயில்லடா, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் வா. விக்னேஷ் உங்கள் ஸ்கூலுக்கு புதிய ஹெட் மாஸ்டர் வந்திருக்காங்களா? கூட்டாளிங்களா சொன்னாங்க. இனிமே அது எப்படி ஸ்கூல் ஆகும்? அம்மா தானே அந்த ஸ்கூல் போவேன்னு சொல்லிட்டாங்க. சரி நில்லுங்க, நான் சாப்பாடு தட்டியில் போட்டு எடுத்துறேன். ஏன் ஸ்கூலுக்கு போகக்கூடாது? இல்லடா தம்பியை நாத்தா பார்த்துக்கணும், அதான். இப்போ தம்பி எங்க? அம்மா கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுதான் அம்மா கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீ வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற? இப்போ இல்லைடா, அம்மா காலையில் தூங்குவாங்களே, அப்போ தான் பார்த்துக்கணும். காலையில் தூங்குறாங்களா? எல்லாரும் காலையில் வேலைக்கு தானே போகிறாங்க. எங்கள் அம்மா மத்தியான வேலைக்கு போகிறாங்களே. பிரசாந்த் விக்னேஷ் சாப்பாடு ரெடி. அண்ணா முட்டை எனக்கு தானே. விக்னேஷ்க்கு பாதி உனக்கு பாதி. நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க, அண்ணன் போய் தண்ணி எடுத்து வரேன். விக்னேஷ் வா சாப்பிடலாம். சாப்பிட்டு என்னமா இருக்கு? மாமா அரிசியோட வருவேன் தான் தோசை சுட்டு வா. கை கழுவுனியா? வரும்போதே கழிவுறேன். பிரியா, நம்ம சீதா ஆண்டி இருக்காங்கல்ல? இருக்காங்க. சரி முறைக்காதீங்க, குறுக்க பேசல. அவங்க ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க. யாருக்கு? என்ன கிண்டலா? உனக்கு தான். மா போங்கம்மா, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. என்ன இப்படி பேசிட்டு போறா? பையன் சொந்தமா டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் செய்கிறானா, ஐடியில் டிகிரி கூட வச்சிருக்கானா. பெரிய பிசினஸ் மேக்னெட்டாக இருப்பார் போல. இவ்வளோ அதிகமாக படிச்சிருக்காரு. அப்புறமா திமுருடி உனக்கு. டீச்சர் பொண்ணுனாலுமே அவன் தலை திருக்கி ஓடுறான். சத்தம் நிறைய. மா பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். யார் அந்த சீதா ஆண்டி சொன்னாங்களா? அவங்களுக்கு வேற வேலையே இல்லைம்மா. அவங்க என்ன சொல்றது? இத்தனை வருஷமா நானும் எத்தனை மாப்பிள்ளை பார்த்துருப்பேன், ஏதாவது அமையுதா? அதுக்கு நான் என்னம்மா சேர்த்து? ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம்னு சொல்லி நீங்க தான் என்ன டீச்சர் வேலையில் சேர்த்து விட்டீங்க. யாரு? நானும் உன்னை டீச்சர் வேலைக்கு போக சொன்னேன்?
சரி நான் தான் சேர்ந்தேன், இப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? சரி சரி, அந்த பிஸ்னஸ் மேக்னெட்டோட ஃபோட்டோ கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் முந்திக்கிட்டு என்னோட ஃபோட்டோவை கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொருத்தம் பார்க்கலான்னு பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் கேட்டிருக்கேன். சரிதான். நாராயணசாமி ஜோசியருக்கு இன்னைக்கு வருமானம் இருக்கு. மா நீங்க முதல்ல ஜோசியரை மாத்துங்கம்மா. அவருக்கு கமிஷன் கிடைக்கணுன்றதுக்காகவே எனக்கு வரலாம் தடுக்கிறாரு. ஆமாம், உனக்கு பொருத்தம் பார்த்து பார்த்து அந்த பணத்தில் தான் ஒரு மாடி வீடு கட்டினாரு. எப்படியோ கண்ணாரா இல்லையா? போங்க போய் இன்னொரு தோசை கொண்டு வாங்க. இதெல்லாம் திருத்தவே முடியாது. அப்புறம்ப்பா புது ஸ்கூல் அனுபவம்லாம் எப்படி இருக்கு? என்னப்பா புது ஸ்கூல், கட்டடம் மட்டும் தான் புதுசு. அப்பா நீங்க புதுசா அந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கீங்களே, அதை கேட்டேன்பா. அதைத்தான்ப்பா நானும் சொல்றேன். கட்டடமும் ஆசிரியர்களும் மாணவர்கள் முகம்தான் வேற, மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். என்னப்பா ரொம்ப சலிப்பா சொல்றீங்க? என்னத்தப்பா சொல்றேன், ஒரு காலத்துல ஆசிரியர்களுக்கு இருந்த தமிழ் பற்று, சமுதாய பற்று இப்ப இன்னும் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கே தெரியலப்பா. இங்க பாரு, சாதாரணமா வேலை நேரம் 8 மணி நேரம் தான், just 8 hours. ஆனா ஸ்கூல்ல மட்டும் காலையில 7:30 இருந்து 1:30 மணி வரைக்கும் 6 மணி நேரம் தான் வேலை. இதே பிரைவேட் ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருந்தா 7 இருந்து 3:30 மணி வரைக்கும், இல்லைன்னா 4 மணி வரைக்கும் கூட இருக்கு. ஆனா நம்ம பள்ளி ஆசிரியர்களோட வேலை நேரத்தை காலையில 7 இருந்து 3 மணிக்கு மாத்தினா இதை ஆதரிக்க யாருமே இல்லை. இன்னொரு விஷயம், பள்ளி வேலைகளை பள்ளி நேரத்திலே முடிச்சுக்குங்க, அதை வீட்டுக்கு கொண்டு போகாதீங்கன்னு சொன்னது தப்பா? பா சரி தப்புன்னு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. புதுசா ஒரு மாற்றத்தை ஜீர்ணிக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? உண்மைதான்ப்பா, நானும் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் எதிர்பார்க்கிறேன். அப்பா அப்பா நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும்பா, கவலைப்படாதீங்க. அந்த நல்லதும் பல சோதனைகளை தாண்டி தான் நடக்கும். இதையும் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா சொல்லியிருக்கீங்க. என்னங்க வீட்டுக்கு வந்தோம், ஸ்கூல் பேச்சு தானா? சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுவாங்க. என்ன சமைச்சிருக்கான்னு கேளு. மம்மி இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? எல்லாம் உங்க அப்பாக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க. அப்பா அப்பா வா வா, பேசாம பின்னாடியே வா. இதை நான் எதிர்பார்க்கல. டீச்சர், ஹாஸ்பிட்டல் இருந்து kata nama Amma, kata nama Asa. Kata nama Am. Hospital besar Kuala Lumpur nak kata nama khas. Hospital ஒண்டி தான் kata nama Asa. இல்லைம்மா, ஒரு பொருளுக்கோ இடத்துக்கோ மரம் செடி கொடிக்கோ மனுஷங்களுக்கோ தனித்தனியாக பேர் வச்சா கத்த நாம ஹாஸ். டீச்சர், என் பேரு கிருத்திகா, என் ஃப்ரெண்டு பேரு கிருத்திகா இருந்துச்சுன்னா kata nama Amma, kata nama Asa. உன்னோட பேரில் எத்தனை பேர் இருந்தாலும் உன் பேர் கத்த நாம ஹாஸ் தான். வைக்கிற பேர் இல்லைன்னா வச்ச பேர் இதெல்லாம் கத்த நாம ஹாஸ். ஜாலான்னு சொன்னால் கத்த நாம ஆம், ஜாலான் தராத்தாயினா கத்த நாம ஹாஸ். புரிஞ்சுதா? டீச்சர், இந்த பாருமா, உனக்கு புரியலன்னா அப்பா அம்மா சொல்லி டியூஷன் கிளம்ப சொல்லி இங்கே வந்து டீச்சரை தொந்தரவு பண்ணாத, தெரியுதா? நீ என்ன பண்ணுவ, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக வேணும். சரி சரி கிளம்புமா, கிளம்பு. பை. இதுக்கு ஏன் இப்போ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இந்த பாரு, உன்னோட உபதேசம் எல்லாம் ஸ்கூலோட நிப்பாட்டிக்க. இது என் வீடு, இங்கே யார் வரணும் போகணுன்றது என் இஷ்டம், தெரியுதா? நம்ம பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியல, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஃப்ரீ டியூஷன் கேடா. இது உங்கள் வீடா? என் பேரில் தான் லோன் எடுத்து வாங்குனீங்க. ஏய், என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப பேசுற? திமுறா? வாயை அடக்கி பேசு. எனக்கு வீடு வாங்க வக்கீல் குத்தி காட்டுறியா? இந்த பாரு, ஏன் திரும்ப அந்த வீட்டை உன் பேரில் வாங்கினேன்? நீ அரசாங்க உத்தியோகம் பார்க்குற, லோன் எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறவா இருக்கணும் தான், தெரிஞ்சுக்க. இதுக்கு தான்டா அன்னைக்கே சொன்னேன் இந்த டீச்சர் பொண்ணு வானான்னு. கேட்டியா? எங்கேயாவது புருஷனுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்குறாளா? எப்ப பாரு பேச்சுக்கு பேச்சு பதில் பேச்சு பேச்சு மண்டை கட்டிக்கு நிக்கிறா. நான் எதுவும் சொன்னா போதும்
இந்த 2 கண்ணையை விரிச்சு வச்சுக்கிட்டு முரட்டு காலை மாதிரி முரட்டுக்கிட்டு நிற்கிறது. சொல்லுங்க. ஏய் என்ன திமிரா? நாங்க பேசிட்டு இருக்கல, நீ பாட்டுக்கு போற. எல்லாம் நீ கொடுக்குற இடம்டா. இன்னைக்கு ஓ வீடாங்கிற, நாளைக்கு நினைச்சு பாரு உன்னை ஏன் நீ வீட்டை விட்டு துரத்த போற. அட நீங்க வேறமா, ஏமா எரியுற நெருப்புல கீய ஊத்துறீங்க? என்னடா பழமொழியெல்லாம் மாறுது? டீச்சர்ட்ட வச்சதா? ஆமா, எத்தனை காலத்துக்கு தான் எண்ணெய் ஊத்துறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சரி சரி, சீக்கிரமா அந்த கீரையை பரட்டுங்க, நெத்திரி போட்டு பரட்டுங்கம்மா, அப்பதான் ருசியா இருக்கும். ஒன்றும் குறைச்ச இல்லை, எல்லாம் அம்மா கிட்ட தான் பொண்டாட்டிய கண்டா பதுங்கிக்கிறது.